அயோத்தியின் அமைதியான அரண்மனையில் ராமர் தெய்வீக ஒளியில் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் இவ்வுலகை எப்படி விட்டு சென்றார் தெரியுமா? அயோத்தியின் வாசலில் ஹனுமான் காவலனாக நின்றார். ராமரை நான் எப்போதும் காப்பேன் என்று பிரமாணம் எடுத்த வீரன். அந்த நேரத்தில் வானம் இருண்டது. யமராஜா கருநீல தேகத்துடன் கோபக் கண்களுடன் தோன்றுகிறார். ஆனால் ஹனுமான் பெரும் உருவமாக மாறி அவரை தடுத்தார். அயோத்திக்குள் ஒரு நிழலும் செல்லக்கூடாது. இந்த நிலையை தாண்ட ராமர் ஒரு மறைமுகத் தந்திரம் செய்தார். தனது தெய்வீக பொன்மோதிரத்தை தரையின் பிளவில் கீழே விடுகிறார். அதைத் தேடும்படி ஹனுமானை அனுப்புகிறார். ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் என கத்தி பாதாளத்திற்குள் பாய்ந்தார். முடிவில்லாத சுரங்கம், பாம்புச் சின்னங்கள், மரகத ஒளி. இறுதியில் ஒரு பாதாள அரசன். நாகராஜா ஆயிரக்கணக்கான ராமரின் ஒரே மாதிரியான பொன்மோதிரங்களை காட்டினார். ஒவ்வொரு யுகத்திலும் ராமர் இறக்க மாட்டார், அவதார முடிவில் வைகுண்டத்திற்கு திரும்புவார் என்று சொன்னார். ஹனுமான் அயோத்திக்கு வேகமாக திரும்பினார். ஆனால் தாமதமாகிவிட்டது. ராமர் ஏற்கனவே விஷ்ணுவின் வடிவமாக வானத்தில் உயர்ந்திருந்தார். ராமர் இறக்கவில்லை, தன் இல்லத்திற்கு திரும்பினார். வைகுண்டம். ஜெய் ஸ்ரீராம்.